அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்காங்க. இது 5 மினிட் சார்ட்டு. இந்த டைம்லேயே நாம் டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து 24,999 வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் அப்சைட் லெவலான 25,061 வந்து ஈஸியாக வந்து ஹிட் ஆனாங்க. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:20 தான். இந்த 10:20யோட லோ தான் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே லோ. அதுக்கப்புறமா வந்து எந்த லோவுமே வைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த டைமிங் கேண்டில் அண்ட் அவர் நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அரௌண்ட் ஒரு 10:20 இதில் டைம் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் நியர் டு 2 o'clock வரைக்குமே வந்து இதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. இந்த டைம்லேயும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இது. அகெயின் இந்த லோ உடைச்சதுமே பாருங்கள் நல்ல ஒரு ஃபால். எக்ஸாக்டாக மறுபடியும் சப்போர்ட் எடுத்த ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,915 நம்மளுடைய நம்பர்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,918. கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது மாதிரி நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால் எவ்ரிடே ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் டைமிங் கேண்டில் இதான் நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிறது. அண்ட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் போதும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் போதும் நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதையுமே சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் லைவ் மார்க்கெட் ரேட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பொழுதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே 51,124 பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க. ஈவன் தோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்னுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிடும். அது மாதிரி இந்த லோ கட் ஆனாலும் கூட நம்மளுடைய வியூ வந்து அப்பில் தான் இருந்துச்சே தவிர நம்ம டவுனுக்கான எந்த வியூவுமே நம்ம கொடுக்கல. நம்மளுடைய டவுன் வியூ எப்போ அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம இந்த 1 வீக்காகவே சொல்லிட்டு இருக்கிற இந்த 51,389 டச் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம ஷார்ட் போகலாம். நீங்கள் நேத்தியுடைய வீடியோ பார்க்கல அப்படின்னா கிளியராக அந்த வீடியோ பாருங்கள். நம்ம எவ்ரி அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் முடிஞ்சாங்க இல்லை இந்த லெவலில் போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கறதே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டுமே நாளையுடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். அந்த லெவல்ஸை வச்சே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நாம் நேற்று சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா 51,389 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னும் அந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுது நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம 1 டே பிஃபோரே நம்ம சொல்லணும். அது மாதிரியே இந்த இடங்கள்ல இருந்து எக்ஸாக்டாக நமக்கு ஹிட்டான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 51,389 தான். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் லோ. இந்த டைமிங் கேண்டில் ஹையில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டான 51,389 நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும் ஃபார் கால் பொசிஷனை. அண்ட் அகைன் நீங்கள் ஷார்ட் போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போகணும். இந்த ஹையில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அகைன் நாம் இன்றைக்கி ஒரு 3 டைமிங் கேண்டில் வந்து கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த டைமிங் கேண்டில் நமக்கு அதுதான் ஹையே. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை. இந்த ஹை நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் நம்பர்ஸ் வந்து 51,124. இதில் ஹையில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஹையில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ், இந்த லோவில் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நியர் டு அவர் செகண்ட் நம்பர் டவுன் நம்பரான 50,941 வரைக்குமே போயிருந்தாங்க. இன்றைக்கி சூப்பராக இன்ட்ராடேயில் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து ரொம்பவே ஆக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆனாங்க. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்டும் நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் நாம் இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அசோக் லைலண்ட், UBL
அண்ட் பஜாஜ் ஆட்டோ கொடுத்துருந்தோம். அதில் பஜாஜ் ஆட்டோ வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நீங்கள் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எந்த இடத்துல நமக்கு புல் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக நம்மளுடைய டூலினுடைய புல் பேக் ஏரியா இதுதான். இதுலேருந்து புல் பேக் ஆனவங்க எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 130 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு செல்லை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நாம் வந்து என்ட்ரியான கால் ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிருக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க. பஜாஜ் ஆட்டோவில் இன்றைக்கி மோர் தேன் 4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க பஜாஜ் ஆட்டோவில். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி நம்ம டூல் வந்து நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவும் சரி நல்ல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் 7:57 நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம். அந்த டைமிங் கேண்டில் எல்லாமே எப்படி நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் எந்த செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டூல் வந்து எக்ஸாக்டான டாப் டு பாட்டம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எம்ஜிஎல், தீபக் நைட்ரா, எஸ்பி லைஃப் எல்லாமே நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே ஃபார் இன்ட்ராடேக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிஃப்டி வந்து இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் எக்ஸாக்டாக நாம் போஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:32க்கு நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு இந்த ஹேமர் கேண்டிலே நிஃப்டி எக்ஸாக்ட் டேக்கன் சப்போர்ட் அட் அவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோவில் நம்ம இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஒரு 25,000 கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். அது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம். அது 2 டைம்ஸ் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிச்சு. அண்ட் 51,000 கால் ஆப்ஷன் ஃபார் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம கால் ஆப்ஷன் தான் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ வந்து மார்னிங் வந்து நம்ம போஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:20 நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் 9:34 வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்மளுடைய டூலினுடைய சப்போர்ட்டில் இருந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் இது 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி நமக்கு வந்து நல்ல ஒரு புல் பேக்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் நம்மளுடைய டே கேண்டிலான நம்ம 1 டே பிஃபோரே இதில் நம்ம வந்து நிஃப்டியில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து எக்ஸாக்டாக நாம் போஸ்ட் பண்ண டேட்டா இதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. 10:46 நம்ம இந்த 51,389 ஹிட் ஆன உடனே, அதாவது மார்க்கெட் வந்து 51,378.90 இருக்கும் பொழுதே நாம் சொல்லிட்டோம் இது ஒரு சரியான பிஎன் அட் அவர் 5th ஆகஸ்டில் 5th செப்டம்பர் லோவில் இருக்காங்க, இது ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் பாருங்கள், நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அகைன் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பிஎன்சி ஒன்ஸ் இட் டச் 51,389 நம்ம ரெசிஸ்டன்ஸ் சி த ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது அகைன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி நமக்கு நம்மளுடைய டூலின் இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நம்ம போஸ்ட் பண்ணோம். நாம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய எக்ஸாக்டான என்ட்ரி ப்ரைஸ் என்ன, எக்ஸாக்டான டார்கெட் என்ன, இது நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ், இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டை நாம் இந்த டைமில் நாம் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 2nd செப்டம்பர்லேயே வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி இந்த ஹைக்கு மேலே தான் 2nd செப்டம்பரினுடைய கேண்டில் இந்த ஹைக்கு மேலே உடைக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த என்ட்ரியும் போக வேண்டாம் ஃபார் லாங் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த டைம்லேயே நாம் இந்த இடங்கள்
இந்த இடத்துல அண்ட் இந்த இடம் இல்லை நமக்கு வந்து 16th ஆகஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 16th ஆகஸ்டினுடைய லோ இந்த 3 இடம் நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் லாங் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புல் பேக் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த லோ உடைக்கும் பொழுது நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாம் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி நம்ம ஒரு புல் பேக் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எக்ஸாக்டாக நமக்கு செல் போட்டு அந்த லோ வந்து கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பை போகணும். இந்த லோவில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலின் ரூல்ஸ் படி. இதுபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு புல் பேக் ஏரியாவில் தான் இருக்கும். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கணும். இது ஃபார் பொசிஷனல் ட்ரேடுக்காக. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே போதுமானதாக இருக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இது நிஃப்டினுடைய டீட்டெயில்ஸ். இதை பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நம்ம 5th செப்டம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். செப்டம்பர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி வில் டிசைட் த ட்ரெண்ட். இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணும். எப்படி நம்ம வந்து ஒரு 16th ஆகஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணணும்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த ஹை உடைச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. அண்ட் அகெயின் புல் பேக் எடுத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 16th ஆகஸ்டினுடைய ஹை தான். 5603லேருந்து ஹை எடுத்தால் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டிலான இந்த 5th செப்டம்பர் வந்து நமக்கு இந்த இடத்துல ஹை அண்ட் லோ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக அண்ட் மேலே இருக்கிறதுனால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே வந்து இன்றைக்கி வந்து 51,389 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ஒன்ஸ் அதை டச் ஆனதுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து இந்த இடங்களும் சரி இந்த 51,636ம் சரி நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் லைவ் மார்க்கெட்டில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனலாக. இப்போ நாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியர் சைடில் தான் இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் 2nd செப்டம்பரினுடைய ஹை உடைத்தால் மட்டுமே நம்ம ஃப்ரெஷ்ஷான லாங் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5th செப்டம்பர் வந்து நமக்கு நல்ல ஒரு டேட் ஃபார் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே இருக்கும் பொழுது மட்டுமே நம்ம புல் சைடில் இருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நாம் இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியர் சைடில் தான் இருக்கும் ஃபார் பொசிஷனலி. நாளையுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலுமே. அகைன் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க பேங்க் நிஃப்டியோட. இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அப்போ நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுக்கணுமா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிஃப்டியில் நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நிஃப்டி கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய நம்பர்ஸும் வந்து நமக்கு எந்த இண்டெக்ஸில் சாதகமாக இருக்காங்களோ அந்த இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். பேஸ்ட் இன்ட்ராடே லெவல்ஸ் படி நாம எடுத்துக்கலாம். பட் நாம எதிர்பார்க்கறது ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான். நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிற டேட்டில் வந்து நம்ம சொல்லலாம் 100% மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை நமக்கு வந்து ஒரு 1 சைடு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம 1 டே பிஃபோரே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி எல்லாமே 700 பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் டே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நமக்கு சூப்பராக சக்ஸஸ் ஆனாங்க. பட் நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நாம் எதிர்பார்க்குறது ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். பட் நிஃப்டியுடைய எக்ஸ்பெரி வந்து நாளைக்கு இருக்கிறனால வீக்லி எக்ஸ்பெரி நாளைக்கு இருக்கிறனால மேபி நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன, எந்த செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ஹை உடைக்கும் பொழுது அப்சைட், லோ உடைக்கும் பொழுது டவுன் ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்.
மற்றும் நீங்கள் நம்மளுடைய டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எவ்ரி புல் பேக்கில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக எக்ஸாக்ட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆல் டீட்டெயில் வந்து நம்மளுடைய டூல் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணிடும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது செக்டார்ஸ் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, ஆட்டோ செக்டார் அண்ட் ஃபினான்ஸ், ரியாலிட்டி, இன்ஃப்ரா, இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற செக்டார்ஸ். இந்தந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எடுத்து அதில் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாம் என்ன ட்ரேட் எடுக்கிறோமோ அதை மட்டுமே நாம் டெலகிராம் குரூப்பில் வந்து நாம் சஜஸ்ட் பண்ணுறோம். அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். லைவ் மார்க்கெட்டுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாகவும் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இனிமேல் அது நிறைய நண்பர்களுக்கு வந்து போய் சேரும். அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். பட் மார்க்கெட் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.